மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? ஆமா மேடம், உங்களை பார்க்கணும் தான் சொல்றாரு. போய் பாருங்க. அப்பா, அப்பா, அனு, அப்பா. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. ஏமா அழற? அழக்கூடாதுமா. நீ நல்லா இருக்கியம்மா? இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அனு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. வாங்கப்பா, வாங்க. அப்பா, என்ன ஒரேடியா மறந்துட்டீங்களாப்பா? என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? நீ என்னம்மா பேசுற? உன்னை எப்படி மறக்க முடியும்? நீ ஏன் பொண்ணு இல்லையா? உன்னை பார்க்கத்தானே வந்திருக்கேன். அழக்கூடாதுமா, அழாத. தினம் தினம் உங்களையும் அம்மாவையும் நினைச்சு நான் அழுதுட்டே இருப்பேன் தெரியுமா? தெரியண்டா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் தினமும் உன்னை பத்தி நினைச்சு கண் கலங்குறேம்மா. அப்பா, அம்மா தான் என்ன ஒரேடியா வெறுத்துட்டாங்க இல்லையாப்பா? அவங்க என்ன மறந்துட்டாங்கப்பா. அனு, உன் அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல அவளுக்கு பிரியம் அதிகம். ஆனா அது வெளியே காட்ட மாட்டா. உள்ளேயே உன்னை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியே வேற மாதிரி இருக்கா. சீக்கிரமே அவ மனசு மாறிடுமா. நான் நிச்சயமா சொல்றேன். உன் அம்மா சீக்கிரமே மனசு மாறி உங்ககிட்ட வரப்போறா பாரு. நீ பாத்துக்கிட்டே இரு. நான் கூட தினம் உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சுப்பேன். ஆனா சூழ்நிலை உன்னை உடனே வந்து பார்க்க முடியலம்மா. ஐ எம் சாரி. சரிப்பா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படிமா இருக்க? புது இடம், புது மனுஷங்க. கஷ்டமா இருக்காமா? நீ வசதியா வாழ்ந்து பழகினவளாச்சேம்மா. இல்லப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா. மனோ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு. அபி அண்ணியும் கற்பகாத்தையும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஆர்த்தி தான் கொஞ்சம் எரிஞ்சு விழுவா. ஆனா பாவம், அவ நிலைமை சரியில்லை. அவகிட்ட கொஞ்சம் பேசி கீசி சரி பண்ணி அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும். ஆனந்தி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? ஆனந்தி ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் ஏதாவது பண்ணோன்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. பரவாயில்லம்மா. உன்னை அந்த வீடு ஒதுக்கிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சேச்சே, அதெல்லாம் இல்லப்பா. அத்தைக்கு அவங்க பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஆரம்பத்துல கோமா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ரொம்ப பாசமானவங்க. அவங்களால யாரையும் வெறுக்க முடியாதுப்பா. அவ்வளவு நல்லவங்க. ஆமானு, கற்பகத்தோட புருஷன் குழந்தைங்களோட அவங்கள நெருக்கதியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். 4 குழந்தைங்களோட கற்பகம் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. பாவம், தன் குழந்தைங்களை உயிரை கொடுத்து வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்களே. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கவலைக தீரல பத்தியா. அபியோட வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை. புருஷனை விட்டு அபி பிரிஞ்சிட்டா. ஆரத்தியும் பிறந்த வீட்டுல வந்திருக்கா. ஆனந்திக்கு நல்ல காரியம் நடக்கவே இல்லை. கடைசியா மனு அவ ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறமும் மனோ அவன் அம்மாவை மீறி ஒன்ன கல்யாணம் பண்ணிருக்கான். நிச்சயமா உன் மேல வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாதுமா. அந்த வீட்டோட ஒரே மருமகனி, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குமா. அதை நான் நல்லாவே உணர்ந்திருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. எந்த சூழ்நிலையிலையும் நீ கற்பகத்தை காயப்படுத்த கூடாது. அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரிப்பா.
நான் உனக்கு அதையும் சொல்ல வேண்டாம். நான் நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பக்குவமான பொண்ணா இருக்க. ரொம்ப மெச்சூரிட்டியோட பேசுற. வெரி குட். அப்பா, என்னம்மா? சொல்லுமா. நான் எடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா உங்க எல்லாரையும் விட உஷா அன்னைக்கு தான் நான் ரொம்ப அதிகமா சிரமம் கொடுத்துருக்கேன். பாவம் அவங்க. என்னால அவங்க நிறைய மன உளைச்சலையும் வேதனையும் அனுபவிச்சிருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன்ப்பா. என்னை பத்தி அவங்க மனசுல மோசமான அபிப்பிராயம் தான் இருக்கும். அதுக்கான நியாயமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நான் அவங்கள வேதனைப்படுத்தணும்னு நினைக்கலப்பா. அவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் ஆதங்கமா இருக்கு. அம்மாடி, உஷா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. நான் உஷா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ்பா. அது சரிடா. வேலையெல்லாம் எப்படிமா இருக்கு? ரொம்ப சிரமமா இருக்காமா? அதெல்லாம் இல்லப்பா, இட்ஸ் ஓகே. நீ எல்லாம் இப்படி வேலைக்கு போக வேண்டி வரும்னு நான் கனவுல கூட கண்டது இல்லம்மா. வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது. அப்பா, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? சோம்பேறித்தனம் வழியிற பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறத விட ஒரு பொறுப்பான மருமகளா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெரி குட், வெரி குட்மா. இப்படிதான் இருக்கணும். சரி, நான் வரட்டுமாமா? அப்பா, என்னம்மா? நான் உங்க சொந்த பொண்ணு இல்லைங்கிற எண்ணம் எப்போது உங்களுக்கு வந்திருக்காப்பா? டேய், டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? அம்மாடி, நீ காஞ்சனா வயத்துல பிறக்கலைங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்பவுமே வந்தது இல்லம்மா. இனியும் வராது. உன் மேல நாங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். வெளிப்படுத்த முடியல. அம்மா, சூழ்நிலை அந்த மாதிரிமா. அதெல்லாம் மாறும்போது கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். ஓகே, வரேம்மா. என்ன அபி, நாங்க கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லாம இருக்க? அபி, இது பிசினஸ். இதுல ஒருத்தர் போறதும் வேற ஒருத்தர் உள்ள வரதும் இயல்பான விஷயம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நாம நம்ம கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் ஆக்கிறதுக்கு முன்னாடி இதை டிசைட் பண்ணியே ஆகணும். மேடம், மத்த யாரையும் இல்ல எந்த கம்பெனியையும் நான் உதாரணம் காட்ட விரும்பல. ஏன்னா அது பொருத்தமாவும் இருக்காது. ஏன்னா இந்த கம்பெனியும் நானும் இப்படி வளர்றதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. தொல்காப்பியன் ஒரு காரணம், உஷா இன்னொரு காரணம். எங்க 3 பேரோட முயற்சியில தான் இதை ஆரம்பிச்சோம். இல்லைன்னு சொல்லலமா, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில புரியுது சார். இப்ப ஏற்பட்டிருக்கிற மனக்கசப்பு, சங்கடங்கள் எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா அனுபவிக்கிறது நான் தானே. இன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்காக இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்த ஒருத்தரை என்னால உதறி தள்ள முடியாது. இது பிசினஸ் தான். ஆனா பிசினஸ்லயும் கூட மனித உணர்வுகளுக்கு மரியாதை இருக்கணும். யாரோட மனசையும் நோக்கடிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நினைக்கலன்னா எனக்கும் ஆதிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நம்ம கம்பெனிக்கு நல்ல இமேஜ் இருக்கு. தொல்காப்பியனை வெளியேற்றி தான் இந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் ஆக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. புரியுது அபி, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. ஆனா கம்பெனி பப்ளிக் லிமிடெட் ஆயிட்டா நமக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இப்ப இந்த கம்பெனில எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது. பாஸ்கர் ஆரம்பிச்சு வச்ச பிளாட் மேட்டர் இப்ப சிக்கல்ல வந்து நிக்குது. கம்பெனியோட வளர்ச்சிக்கு காரணமா இருந்த தொல்காப்பியன்
இப்ப கம்பெனிக்கு எதிராக சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்காருமா. அபி, உன்னோட உணர்வுகள் நியாயமானதுதான். ஆனா கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சிய அது கெடுத்த சரியா இருக்குமா? ஜஸ்ட் திங்க். நட்பு வேற, பிசினஸ் வேற அபி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். நட்பு வேற பிசினஸ் வேறன்னு எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குற குணம் எனக்கு இருந்திருந்தா இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தால ஒன்னா சேர முடியாம போயிருப்போம். உங்களோட கவலை நியாயமானதுதான் மேடம். அதை நானே தொல்காப்பியன் கிட்ட நேரடியா பேசி தெளிவுபடுத்திடுறேன். இல்ல அபி, அவர்கிட்ட போய் என்ன பேச? இல்ல மேடம், பேசினா எல்லாமே சரியாயிடும், பிரச்சனையே வராது. அவரை வெளியேற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என் கூட வாங்க. அவர்கிட்ட மனசை விட்டு பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ப்ளீஸ் சார். ஓகேம்மா. வாங்க போலாம். ஆதி ஹியர். நான் கங்கா பேசுறேன். ஆதி, சொல்லு கங்கா. அபி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தொல்காப்பியனை பார்க்க போயிருக்காங்க. எதுக்கு? பிரச்சனைகளை நேரடியா பேசி கிளியர் பண்ண போறாங்களா? அவங்கள தொல்காப்பியனும் மனம் விட்டு பேசினா அவ்வளவுதான், பிரச்சனைகள்லாம் தீந்துரும். உங்க பிளான் அவுட் ஆயிடும். ஆதி, டோன்ட் வரி கங்கா. அவங்க எல்லாரும் தொல்காப்பியனை மீட் பண்ண போறாங்க இல்லையா? அங்க அவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கும். என்னது? அது அப்புறம் சொல்றேன். பட் ஒன் திங் கங்கா, அபி அங்க போனதும் அப்செட் ஆக போறா. நீ வேணா பாரு. யா டோன்ட் வரி, I'll handle it. செல்வி, செல்வி, செல்வி. என்னம்மா? வந்து படி. என்ன கொஞ்ச வாமா, வந்து படி. இந்த பாரு, சொன்ன கேட்கணும். வா வாமா, அப்புறம் வந்து விளையாடலாம். அண்ணே, இங்க எதுக்குண்ணே வந்திருக்கோம்? இது தொல்காப்பியன் வீடாச்சே. ஆமா அண்ணே, அவன் பார்த்தான்னா தேவையில்லாத பிரச்சனைண்ணே. பார்த்தா தானே, அவனும் பார்க்க மாட்டான்டா. அண்ணே, பார்த்துட்டானா? ஹே, நான் எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குண்டா. காரணம் இல்லாம வரமாட்டேன், புரியுதா? பேசாம வா. அண்ணே, அவன் பார்த்துட்டா என்ன பண்றதுண்ணே? டே, பார்த்தா சம்பள பணம் பாக்கி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. பேசாம வா. எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நிக்கணும்? பேசாம போயிடலாண்ணே. டே, இங்க தான்டா நிக்கணும். பேசாம இரு. என்னண்ணே அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? டே, விஷயம் இருக்குடா. அங்க ஒரு கார் வருது, அதுல யார் வரா தெரியுதா? தெரியல, யாருண்ணே? அபி தான்டா வரா. அப்படியா? நம்ம யார் வீட்டு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்? தொல்காப்பியம் வீட்டு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அபி பார்த்தா என்ன நினைப்பா? தொல்காப்பியனுக்கும் நமக்கும் இன்னும் கனெக்ஷன் இருக்குன்னு நினைப்பா. ஆமாண்ணே. எப்படி? சூப்பர்ண்ணே. சும்மா சாதாரணமா பேசிட்டு நிக்கிற மாதிரி சரிண்ணே, நில்லுடா. சரி சரிண்ணே. டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க. என்ன பாஸ்கர், என்னாச்சு? அங்க எதிரில் யார் நிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதா? மாரியும் அவங்க ஆட்களும் நிக்கிறாங்க. என்ன அவி இது? அந்த தொல்காப்பியன் உங்ககிட்ட என்ன சொன்னா? மாரியும் உன்னோட ஆட்களை வேலை நிறுத்திட்டேன்னு சொன்னால, அப்புறம் இப்படி வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல அபி, அந்த பிளாட் ஓனர் சொன்ன அடையாளம் இந்த பசங்களோட ஒத்துப்போது பாத்தியா? என்ன பேச்சே காணும். என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். கண்ணெதிரில நிக்கிறாங்க பாரு. இப்போ அது புரிஞ்சுக்க.
தொல்காப்பியன் நம்ம கிட்ட எல்லாம் ஏதோ டிராமா ஆடிட்டு இருக்காங்க. வண்டி எடுங்க. வாங்கடா. தொல்காப்பியன், தொல்காப்பியன். வாங்க அபி. வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க. இங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. இல்ல அபி, திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு பார்த்தேன். வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. ஏன் துல்ஸ், அந்த மாதிரி குரூப்பை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களா? ஆமா அபி. நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணுமே. பார்க்கணுமா? அபி, அன்னைக்கு அவங்கள நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இப்ப நானும் அவங்கள தேடிட்டு இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எதுக்கு அவங்கள தேடுறீங்க? இல்ல, இந்த பிளாட் ஓனர்ஸ் மிரட்டின விஷயமா எனக்கு என்னமோ இவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்களான்னு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப நீங்க அந்த மாதிரி குரூப்பை பார்க்கவே இல்லை. இல்ல அபி. சரி, நான் வரேன். அபி, என்ன அபி, ஏதோ வந்தீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்க, என்ன விஷயம்? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை துல்ஸ். ஏதோ இதை கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான்.